படத்தை எடுத்தது கேஜிஎஃபோட டைரக்டர் பிரசாந்த் நீ. ஸோ கேஜிஎஃப் 2 வந்து 2000 crores அடிச்சது. ஸோ அதனால் இந்த படம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் போய் தேட்டரில் உட்காருங்க. உங்களுக்கு ஒரு ஷாக் வரும், இந்த படம் கேஜிஎஃப் 1 தான் அப்படின்ட்டு. ஸோ ஒரு நெக்ஸ்ட் எமோஷன் தான் இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி எல்லாருக்குமே வரும். எனக்கும் அதே எமோஷன் வரும். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பிரில்லியன்ட் ஃபேக்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நல்ல படம். நீங்கள் போய் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நல்ல படம். ஸோ இந்த படத்தை வந்து நான் மொத்தம் 2 செக்மெண்ட்டாக பிடிச்சிருக்கேன். பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ், நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசி இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்த்தா ஓகேவா, இல்லை டிவிலே பார்த்துக்கலாம், இல்லைனா ஃபோனில் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ சீரியஸாக வந்து இந்த படத்தை எலிவேட் பண்ணி கூட்டு போகிறதே அந்த 2 தான். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து எப்படி இருக்குன்னா, ஒன்று சேட் டோனில் போகுது, இல்லைனா ரொம்ப ஒரு மாசான இல்லைனா ஒரு வெறிகொண்ட டோனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 டோன் தான் மொத்தமே படத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜெயிலர் படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸ்னால் ஒரு பிஜிஎம் மட்டும் ப்ளே ஆகும். டன் 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 ஒரு பிஜிஎம் மட்டும் ப்ளே ஆகும். இதுவே ஒரு மாசான சீக்வன்ஸ்னால் நம்ம அனிருத் சார் பாட ஆரம்பிச்சிடும், ஆள போகிறோம் கீழே போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ பட் இந்த படத்தில் எப்படி இருக்குன்னா அப்படியே ரிவர்ஸ்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட் சீன்னா அதில் ஒருத்தவங்க வந்து பாடுவாங்க, அழுகிற மாதிரி பாடுவாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால் டன் டன் டன்னு ஒரு பிஜிஎம் ப்ளே ஆகும். பட் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது அந்த பிஜிஎம் உங்கள் மண்டையில் ஓடாது. ஆனால் அந்த பிஜிஎம்மில் எந்த சீக்வன்ஸ் வந்துச்சோ அது உங்கள் மண்டையில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அதில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் ஆஃப்கோர்ஸ் பிரசாந்த் நீல் தான். ஸோ அவரோட படம் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக பில்டப் இருக்கும். கேஜிஎஃப் 1 வந்து பில்டப்பாக தான் இருக்கும். பட் கடைசியில் வந்து அதை வந்து நம்மளால் நம்பவே முடியாது, என்னடா இவ்வளோ தானே அப்படின்னு இருக்கும். பட் கேஜிஎஃப் 2 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பில்டப் எல்லாமே ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை ஆகிடும். கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி தான் அந்த பில்டப் எல்லாம் இருக்கும். ஸோ இது பார்ட் 1 மட்டும்தான். சலார் பார்ட் 1 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ட் 2 அடுத்த வருஷம் இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகலாம். ஸோ இந்த படத்துலையும் பில்டப் இருக்குது. கேஜிஎஃபோட 10-15 மடங்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இவர் இங்கே போனார், ஐயோ அவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க, இந்த உலகமே நடுங்குது, அவனால் மட்டும்தான் இது முடியும், இந்த மாதிரி நிறைய பில்டப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் இந்த படத்துலேயே வந்து அந்த பில்டப் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நம்மளுக்கும் நம்ப முடியுது. ஸோ ஓகேடா இவன் ரொம்ப பெரிய போல அப்படின்னு நம்மளால் நம்ப முடியுது. ஸோ அதை இந்த படத்துலேயே கொஞ்சோன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மைண்ட் ஃபைட் வரும், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு மைண்ட் ஃபைட் வரும். அதை பார்த்துன்னே நீங்கள் வந்து விசிலடிக்க நீங்களே ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஃபைட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த அவ்வளோ பில்டப்புக்கும் அந்த ஃபைட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் ஃபைட்டாக இருக்கும். உண்மையிலே ஒரு சூப்பரான ஃபைட்டு. ஸோ அந்த படத்துலேயே பெஸ்ட்டு ஃபைட்னா அதை கூட சொல்லலாம். ஃபைனலில் ஒரு ஃபைட் வரும், பட் அந்த ஃபைட்டில் வந்து சும்மா கத்தி எடுத்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. பட் அந்த ஃபைட் உண்மையிலே சூப்பராக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், வைலன்ஸ். ஸோ இந்த படம் ரொம்ப வைலண்ட்டான படம் தான். ஸோ நீங்கள் லியோ படத்தை ஒரு வைலண்ட்டான படம்னு சொன்னீங்கன்னா அது கூட 100 மடங்கு அதிகம். கையை விட்டுறாரு, காலை விட்டுறாரு, ரத்தம் பீச்சிக்கிட்டு பறக்குது. ஸோ அந்த படத்து மொத்த படமே இருக்குது. ஸோ படத்தில் ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷனில் தான் படமே இருக்குது. ஸோ அது வந்து நம்மளால் நம்ப முடியுது. ஏன்னா பிரபாஸ் சார் வந்து நல்லா ஹைட்டாக நல்லா பாடிலாம் பில்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளால் நம்ப முடியுது. ஓகேடா இவன் எப்படி தூக்கி போட்டுருவான், அதெல்லாம் நம்ப முடியுது. ஸோ ஒரு சீக்வன்ஸ்லாம் ஒரே கையில் ஒரு ஆளை தூக்கி மேலே வச்சுருப்பாரு. ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து சீப் வரும், பட் இருந்தாலும் உண்மையிலே அந்த சீன் நல்லா தான் இருக்கும். அடுத்து இன்னொரு சீனில் வந்து ஒரு அயன்ரான அமுக்கு வர அப்படியே அந்த ஹேண்ட் பிரிண்ட்லாம் அப்படியே படும். ஸோ அதெல்லாம் ஒரு பில்டப்பிங் சீன் தான். பட் உண்மையிலே அது நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் பிரபாஸ் சார் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காரு. ஒரு படம் இருக்குது, வீரபலின்ட்டு ஒரு படம். அந்த படத்தில் என்ன ஆகும்னா அவர் வந்து ரொம்பவே வந்து ஒரு வைலண்ட்டான ஆள், ஆனால் ரொம்பவே அமைதியாக அப்படி இருப்பார். அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. ஸோ எனக்கு இந்த படம் பார்த்தே அதான் ஆரம்பிச்சு. நெக்ஸ்ட் பாயிண்ட், செட்டிங்ஸ் அண்டு குவாலிட்டி. ஸோ இந்த படத்தோட குவாலிட்டி வந்து உண்மையிலே செம குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அது போக வந்து நான் வந்து தியேட்டருக்குள்ளே போகும்போது மொத்தம் 2 போஸ்டர் பார்த்தேன். அக்வாமேன் 2க்கான போஸ்டர், சலார்க்கான போஸ்டர். அக்வாமேன் 2க்கான போஸ்டரில் RGB கலர்ஸ்லாம் இருக்குது. ரெட்டு, ப்ளூ, க்ரீனு, ஒயிட்டு, பிங்க்குன்னு கண்ணை எரிக்கிற மாதிரி இருக்குது எல்லாம் வரும். பட் இதுவே நீங்கள் சலார் படத்தை பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்கும். அதுபோக நீங்கள் கேஜிஎஃப் 1 பார்த்தீங்கன்னா, ஸோ யாஷ் போடுற சட்டையே வந்து வெள்ளை கலர், பிங்க் கலர் அந்த மாதிரி சட்டைலாம் போடும்போது அது ஒரு மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படத்தில் அவருக்கு வேறு சட்டையே கிடைக்காது போல பிரபாஸ்க்கு. ஒன்று பிளாக்கு, இல்லைன்னா டார்க் க்ரீனு, இல்லைன்னா சட்டையை கழட்டி போட்டு ரத்தம். இது 3 தவிர அவர்கிட்ட வேறு எந்த காஸ்டியூமே இல்லை போல. இது 3 தான் திரும்ப போடுவார். ஸோ படம் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான இடம் கூட உங்களுக்கு ரொம்ப டார்க்காக தான் தெரியும் அந்த படத்தில். ஸோ கேஜிஎஃபோட வைப் அப்படியே வந்துட்டு போய்கிட்டு இருக்கும் அந்த படத்தில். ஸோ இந்த இப்போ செட்டிங்ஸை பற்றி பேசுவோம். ஸோ வந்து ஒரு நிறைய செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மைண்ட் செட்டிங், ஒரு குட்டி வீடோட செட்டிங், ஒரு பெரிய பேலஸோட செட்டிங்,
கான்சார். ஸோ கான்சார் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ அது வந்து எப்படி இருக்குன்னா, ஃபுல் சைடும் ஒரு பெரிய வாலால் பில்ட் பண்ணிட்டு நடுவில் இயங்குற ஒரு சிட்டி. பட் அந்த சிட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வைப்பே வராது, ஒரு மாதிரி ஃபாரின் கண்ட்ரி மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது ஃபாரினில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நல்லா டால் பில்டிங்ஸ் துபாய் மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து பிரிட்ஜஸ்லாம் போகும், உள்ளே தண்ணிலாம் ஓடும். ஸோ இந்த சிட்டி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. தப்புன்னு ஒரு நரேட்டர் வாய்ஸ் வரும், இது ரொம்ப ரத்தம் நிறை இந்த பூமி அப்படின்ட்டு. ஸோ உடனே ஆளாளுக்கு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த படமே வெட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு மைன் காம்பாங்க. தப்புன்னு அந்த மைனை பார்த்தீங்கன்னா எனக்கு வாரிசு படம் தான் ஞாபகம் வந்துச்சு. டேய் எந்த படத்தோட கம்பேர் பண்ணி கேட்குறது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த படம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஏனே தெரில. ஸோ மைண்டில் தான் வந்து இவர் வேலை பார்த்துருப்பார் பிரபாஸ். ஸோ வந்து அவர் வந்து ரொம்பவே ஒரு வீக்கான ஆளு அந்த மாதிரி தான் தெரியும் நம்மளுக்கு. அந்த மைண்ட் ஃபைட் சொன்னேன்ல, அது நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு குட்டி வீடு, ஒரு ரோடு, அங்கே வந்து சாமி கும்பிட்டு எல்லோரும் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சீன் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபஸ்ட்டு 2 செகண்ட் சீக்வன்ஸ் அது அவ்வளோதான் வரும். பட் இருந்தாலும் அந்த இடம் உண்மையில எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இருக்கலே பிடிச்சிருந்த இடம் தான். அடுத்து ஒரு பேலஸ்குள்ளே ஒரு 3 பேர் தான் வைப்பாங்க. ஒரு அது யாருன்னே தெரில, பட் அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் வருவாங்க போல். அந்த 3 பேர் உட்காந்துருப்பாங்க, அதில் ஒரு ஆள் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து எனக்கும் சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் அதுக்கு மேலே பாசிட்டிவ் பாயிண்ட் இல்லையே. இப்போ நம்ம கண்டிப்பாக அடுத்து நெகட்டிவ் பாயிண்ட் தான் போய் ஆகணும். ஸோ இந்த படத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் ஹாஃப். ஃபஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருக்கும், ஆசமாக இருக்கும். நீங்கள் வந்து படம் பார்த்துட்டு அப்படியே பில்டப் மேலே பில்டப் இவர் அது இது அது அப்படின்னு சொல்லி செம்ம பில்டப் ஏற்றி வச்சுருவாங்க. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் தான் வரும். ஸோ ஓகேடா தரமாக என்னமோ நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. புஷ்பானமாக போயிடுவோம். எப்படின்னா வந்து ஒரு சீக்வன்ஸ் நடக்கும், எப்படின்னா அவங்க வந்து அவமரியாதை படுத்துவாங்க. ஸோ ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லாயிருக்கும், 2 வாட்டி பார்க்கலாம் நல்லாயிருக்கும், இல்லைனா 3-4 வாட்டி காமிச்சா கூட டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸில் காமிச்சா நல்லாயிருக்கும். 10 வாட்டி ஒரு சீனை காமிப்பாங்க, கையை கட்டி நிற்கிற சீனு, எல்லாத்துலேயுமே ஒரே எமோஷன் தான், ஒரே மாதிரி தான் நிற்பார். ஸோ பிருத்திவிராஜ் அவரை சுற்றி தான் அந்த கதை ஓடும், ஒரே எமோஷன் தான் நிற்பார். அது இத்தனை வாட்டி காமிக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து அந்த கடைசியில் அந்த பிரபாஸ் கோவப்படுறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அது வேறு எப்படியாச்சும் பண்ணியிருக்கலாம். ஸோ கொஞ்சம் லேக் அடிச்சுது, கொஞ்சம் ரொம்பவே லேக் அடிச்சுது. ஒரு ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் ஒரு மாதிரி 1 மணி நேரம் மாதிரி போகும், கொஞ்சம் ரொம்பவே லேக் அடிச்சு. அடுத்து இந்த படத்தோட லாஜிக். ஸோ என்ன தான் எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் பாடி பில்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு ஆளுக்கு கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்து தானே இருக்கும், ஃபுல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். முன்னாடி 1000 பேர் வந்து கன் வச்சு நிற்பாங்க, ஐயா வந்து கத்தி வச்சு நிற்பார். அப்படியே அந்த 1000 பேர் இவரை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ பயந்து போச்சுடா இவன்டா அவன்டா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அது வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருக்கலாம். ஸோ அவர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவர் தான்ட்டு. பட் அப்படிலாம் அவங்க காமிக்கல. 2 பேர் தலையை வெட்டுவார், அதையும் 4 பேர் சுற்றி 10 பேர் 4 பேர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, 4 அரசர் மாதிரி ஆளுங்க துரைன்னு சொல்கிறாங்க. அவங்கள 4 பேர் உட்காந்துருப்பாங்க, அவங்கள சுற்றி 100 சோல்ஜர் நிற்பாங்க கன்று வச்சுட்டு. ஆனால் அவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த அவர் தலையை வெட்டினாலே அவங்களோட ரிலேட்டிவ் தான், ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, எந்திரிச்சு கோவமாக போயிடுவாங்க. அந்த காட்ஸ் வந்து இவங்களை விட்டுட்டு ஜெயிலில் வச்சுருவாங்க. என்னடா நடக்குதுங்க. அடுத்து கேரக்டர் ஆர்க் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த கதையே மொத்தம் 2 பேரை சுற்றி தான் வருது, ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒன்று வந்து பிரபாஸ், இன்னொன்று வந்து பிருத்திவிராஜ். ஸோ இவங்க 2 பேருக்கு வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு ஆள் ஃபினிஷ் ஆகும்போது எவ்வளோ சேஞ்ச் ஆகுறாங்கிறது பேர் தான் கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி வருதுங்கிற பேர் தான் கேரக்டர் ஆர்க். ஸோ பிரபாஸ்க்கு இதை சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் பண்ணி ஒரு எப்படி ஒரு சைலண்டான ஆள் ரொம்ப வயலண்டான ஆளாக மாறுறாங்கிற ஒரு கேரக்டரில் மட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்தோட ஆக்சுவலாக சலார் படத்தோட ஹீரோ வந்து பிரபாஸ். பட் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னு மொத்த ஸ்டோரியுமே பிருத்திவிராஜ் சுற்றி தான் நடக்கும். ஸோ அவர் எப்படி இருந்தார், அவரோட கதை என்ன, ஒரு சைடு அவங்க அப்பா, ஒரு சைடு அவரோட அண்ணன், இன்னொரு சைடு அவரோட தம்பி மற்றும் அவரோட ஆர்மி, யாருக்குமே பிடிக்காத அவரோட ஃப்ரெண்டு. ஸோ இந்த 4 சைடுமே இவர் வந்து எப்படியாச்சும் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டட். ஸோ யாராச்சும் ஒரு சைடு தான் போய் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டோரி போய்கிட்டு இருக்கும் பிருத்திவிராஜ்க்கு சுற்றி. பட் அவருக்கு வந்து அதிக ஸ்க்ரீன் டைம் கொடுத்துருக்கலாம். அவர் கொடுத்த ஸ்க்ரீன் டைம்லாம் வந்து ரொம்ப பயந்த மாதிரி, கை கட்டிக்கிற மாதிரி. ஆனால் அடுத்த சீக்வன்ஸில் 4 பேர் வெட்டுவார். இதை அப்பே பண்ணியிருக்கலாமே, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்போ அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை பிரேக் பண்ணும்போது இவர் ஒன்றுமே சொல்லலை, கொஞ்சமாக சொல்லிக்கணும், டே இதெல்லாம் பண்ணாதரா அப்படின்ட்டு எதுவுமே சொல்லலை. ஸோ அப்போ அதை அவரே பண்ணியிருக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி இடிக்கும். பட் உண்மையிலே பிருத்திவிராஜோட கேரக்டர் டெவலப்மெண்ட் உண்மையிலே நல்லாச்சு. ஸோ கடைசியில் வந்து ஒரு ஜோம்பி மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவரெல்லாம் வந்து இவர் அடிப்பார். ஸோ வந்து சூப்பராக இருக்கும் இந்த சீக்வன்ஸ்லாம். ஸோ இவங்க 2 பேருக்கும் கேரக்டர் டெவலப்மெண்ட் உண்மையிலே நல்லாச்சு. ஸோ ஹீரோயினும் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ உண்மையிலே நல்ல ஒரு ஸ்டோரி அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ இப்போயும் நான் வாரிசு படத்தோடு தான் சொல்கிறேன். வாரிசு படத்தில் ஹீரோயின் ஒருத்தவர் வருவாங்க, பாட்டு போடுவாங்க, கிளம்பிடுவாங்க.
அவ்வளோதான். பட் இந்த படத்தில் அப்படி கிடையாது. அவங்கள சுற்றி தான் இந்த ஸ்டோரியே ஆரம்பிக்கும். பட் நடுவில் அந்த ஸ்டோரியை கட் பண்ணிவிட்டு இவங்க வந்து அவரை பற்றின கதை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அவங்க வந்து இவர் காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. கதை கேட்குற ஒரு ஆள், நரேட் பண்ணுற ஒரு ஆள், அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ வில்லன்ஸ் நிறைய வில்லன் இருப்பாங்க. கொட்டி கிடப்பாங்க வில்லன் எல்லாம். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே வில்லன். கண்ணில் காண்ற எல்லாருமே வில்லங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் செகண்ட் ஹாஃபில் சொல்லுவாங்க போல். ஆனால் எனக்கு இதில் பிடிச்ச விஷயம்னா மொத்தம் 3 ட்ரைப் இருக்காங்க. ஸோ அவங்க ட்ரைப் பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு ஆள் ட்ரைப் பேரும் மட்டும் ஞாபகம் இருக்குது. மன்னார்னு ஒரு ட்ரைப்பு. ஸோ அவங்க தான் வந்து இருக்கலே ரொம்ப டாமினேட்டிங் ட்ரைப் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் சௌரங்கன் ட்ரைப்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரைப் தான் இருக்கலே பவர்ஃபுல் மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு 3வது ட்ரைப் இருக்கும். ஸோ அந்த ட்ரைப் வந்து மன்னார் ட்ரைபுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ட்ரைப் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ மன்னார் ட்ரைபு அந்த ட்ரைபு தான் வந்து க்ளோஸ் ரிலேட்டட். அந்த சௌரங்க ட்ரைப் வந்து இவங்களை வந்து ரொம்ப பயப்படுவாங்க. மன்னார் ட்ரைபே சௌரங்க ட்ரைப் வந்து பயப்படுவாங்க. அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு வரும். உண்மையிலே அந்த ட்விஸ்ட்டை நான் ரசித்தேன். ஸோ சலார் படத்தோட லாஸ்ட் நெகட்டிவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி சீக்வன்ஸில் கிளிஃப் ஹேங்கர் அமைச்சது தான். ஸோ இப்போ வர படங்கள்லாம் அது தப்பு பண்ணுறாங்க. ரொம்ப தப்பு தான் அது. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10, ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து கடைசியில் வந்து ட்விஸ்ட்டோட முடிப்பாங்க. ஓகே, ட்விஸ்ட்டோட முடிக்கிற நல்லது தான், ஒரு கிளிஃப் ஹேங்கர் வைக்கிற நல்லது தான். பட் இந்த படம் வெறும் அடித்தலனாடா, அடுத்த படம் தான் மொத்த கதையும் அப்படின்னு சொன்னால் அப்படியே முழு டிக்கெட் வாங்குறீங்க. ஸோ சீரியஸாக இந்த படத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். இது ஒரு படங்கிற ஃபுல்ஃபில்னஸ் நம்மளுக்கு வரணும். பட் வராது நம்மளுக்கு இந்த படத்தில், அது வராது. ஸோ அடுத்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் தான் நம்மளுக்கு வருமே தவிர நம்ம ஒரு படம் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நம்மளுக்கு வராது. ஸோ அது கண்டிப்பாக நெகட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ கடைசியாக இந்த படம் தேட்டரில் பார்க்கணுமா இல்லை டிவியில் ஃபோனில் பார்த்துக்கலாமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபேனா இல்லைனா நல்ல பிஜிஎம் அப்படியே கேட்குற ஃபேனாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். உண்மையிலே நல்ல படம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். இதுவே நீங்கள் மார்க்கெட்டிங் படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சவுண்டு அதிகமாகவோ கம்மியாக வச்சாலும் அது மாதிரி இறைச்சல் மாதிரி தான் உங்களுக்கு காதுக்கு வரும். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக இரிட்டேட் பண்ணும். பட் இந்த படத்தில் அப்படி இருக்காது. நீங்கள் சவுண்டை ஃபுல்லாக வச்சு அந்த சவுண்ட் அப்படியே ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது உண்மையிலே சூப்பராக இருக்கும். இல்லை தேட்டர்லாம் போகணுன்னா கண்டிப்பாக டிவிலையும் பார்க்கலாம். ஸோ வந்து இந்த படம் வந்து நீங்கள் ஸ்டோரி ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த படத்துக்கு போகிறது வேஸ்ட்டு. தேட்டருக்குலாம் போகிறது நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் எப்படியோ ஒரு 1-2 மாதத்தில் ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டிவியில் பார்த்துக்கோங்க. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல படம் தான். பட் என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம், அவ்வளோதான். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கிட்ட இருக்க பெல் பண்ணி தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை பார்த்து என் சேனலை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. Watch.